சார், என்னோட நேம் அகிலா, பருதி பேட்ச் ஸ்டூடெண்ட். சார், நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி 4 மந்த் ஆச்சு. தனியாக ஷெட்யூல் போட்டு படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஷெட்யூல் எப்படி போகிறதுன்னு தெரில சார். அதுக்கப்புறம் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அன்னன்னைக்கு படிக்க கொடுக்குறது தான் படிக்க முடியுது. அதுக்கு முன்னாடி படிச்சதை எப்படி சார் ரீகால் பண்ணுறது? சிம்பிள் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது என்னங்கிறத ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து ஒரு நோட்டில் எழுது. இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டா நீ என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும்? 6லேருந்து 12 வரைக்கும் புதிய புத்தகம் படிக்க வேண்டியிருக்குமா? சரி. பழைய புத்தகம் படிக்க வேண்டியது இருக்குமா? பழைய வினாத்தாள் படிக்க வேண்டியது இருக்குமா? பாடத்திட்டம் படிக்க வேண்டியது இருக்குமா? அதில் செய்யுள், உரை, நடை, இலக்கணம் இருக்குமா? இது போக மார்க்கெட்டில் யாராவது ஒரு சில முக்கியமான புத்தகத்தை படிங்கன்னு வேணால் சொல்லலாம். இவ்வளோதான் அதிகபட்சம். மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா சாப்டர் வைஸாக ஏதாவது ஒரு புக்கு, இல்லைன்னா 1-2 புக்கு, அதாவது சிலபஸ் வைஸாக நமக்கு சொல்லி தரதுக்கு ஏதாவது 1-2 புக்கு. ஸ்டாஃப் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், அந்த சம் அதில் போட்டு பார்க்குறோம். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கடுத்து ஸ்கூல் புக்கு. இவ்வளோ தான் மேக்ஸில். அதுமாதிரி அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம சிலபஸ் வைஸாக படிக்க போகிறோமா, புக் வைஸாக படிக்க போகிறோமான்னு முதல்ல முடிவு பண்ணணும். அரசியலமைப்பு படிக்க நல்லா இருக்குன்றதால 6 to 10 புக் வைஸாக படிச்சுட்டு 11th 12th சிலபஸ் என்ன இருக்கோ அது மட்டும் தான் படிக்க போகிறோம். அது படிச்சுட்டு அப்புறம் சிலபஸ் எடுத்து பார்க்க போகிறோம். அதில் முகவுரையிலிருந்து ஆரம்பித்து பின்னாடி ஊழல் வரைக்கும் ஒவ்வொரு தலைப்பு இருக்குது. அப்போ படிக்க வேண்டியது இதுதான் முதல்ல தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் இது ஒரு டேபிளில் மாற்றணும், ஒரு நோட் எடுக்கணும். எடுத்து 6ஆம் வகுப்பு தமிழ், இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4, இயல் 5, இயல் 6, இயல் 7, இயல் 8, இயல் 9 போடச்சா? போட்டுட்டு இப்படி கோடு போடணும். நீ எத்தனை தடவை ரிவிஷன் பண்ண போறியோ அத்தனை கோடு போட்டுரு. இப்போ 6 தடவை ரிவிஷன் பண்ண போறேன்னா 6 காலம் போடு. இப்படி ஒவ்வொரு இயலுக்கு இடையில ரோ போடு. போட்டுட்டியா? போட்டுட்டு நீ என்னைக்கு முதல் தடவை படிக்கிறியோ அந்த தேதியை எழுதி எவ்வளோ நேரம் படிச்சேன்னு எழுதி வச்சுட்டு அவ்வளோதான். எப்போவுமே ஒரு பாடத்தை 3 தடவை படித்தாதான் நம்ம அதை படித்து முடிக்க முடியும். ஃபஸ்ட்டு 3 ரீடிங்க்கு பேர் இமீடியட் ரிவிஷன் பேர். அதுக்கடுத்து மறக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் ரிவிஷன் பண்ணணும், அதுக்கு பேர் ரிப்பீட் ரிவிஷன் பேர். கடைசியில் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணுவோம், அதுக்கு பேர் ரிலாக்ஸ் ரிவிஷன் பேர். ஆனால் ரிலாக்ஸ் எல்லாம் யாரும் ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதில்ல, ப்ரெஷரில் தான் ரிவிஷன் பண்ணிட்டு போவாங்க. 3 ரிவிஷன் இருக்குது: இமீடியட் ரிவிஷன், ரிப்பீட் ரிவிஷன், ரிலாக்ஸ் ரிவிஷன். நீ ஒரு 3 தடவை இமீடியட் ரிவிஷன் பண்ணு. அதாவது இன்னைக்கு படிச்சேன்னா அது நாளைக்கு ஒருக்க பாரு, நாளைக்கு கழிச்சு ஒருக்க பாரு. அதுக்கப்புறம் மறக்கிறதுக்கு முன்னாடியோ டெஸ்ட்டுக்கு முன்னாடியோ ஒரு பாரு. அதுக்கப்புறம் பரீட்சைக்கு முன்னாடி பாரு. எத்தனை ரிவிஷன் உனக்கு வேணுமோ அத்தனை காலம் போட்டு வச்சுட்டு நீ என்ன படிச்சாலும் அதை எழுதி வச்சுட்டேனாலே எப்படி ரிவிஷன் பண்ணணுன்ற எண்ணம் உனக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அது சின்ன சின்ன யூனிட்டா பிரி, அதுக்கு ஒரு பாக்ஸ் போடு. நம்ம ஒரு விஷயத்தை ஆழமா நேசிக்கும் போது நமக்கு நிறைய சிந்தனை தோன்றும். சிந்தனைங்கிறது ஒரு மின்னல் மாதிரி. அந்த மின்னல் தோன்றும் போதே அதை மின்சாரமாக்கி பயன்படுத்திடணும். மீண்டும் அது போல ஒரு மின்னல் என்னைக்குமே தோன்றாது. நம்ம ஒரு விஷயத்தை ஆழமா நேசிச்சு படிக்கும் போது நிறைய ஸ்பார்க் கிடைக்கும். இப்போ இந்த மீட்டிங்ல எவ்வளவோ மின்னல் உனக்கு தோண்டி இருக்கும். நம்ம அப்பா இதே மாதிரி கொண்டு வரணும், நம்ம இப்படி படிக்கணும், மணிக்கணக்கா படிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு தோணி இருக்கும் இல்லையா? ஒரு மேடைக்கு கூட வரணும்னு எத்தனையோ பேருக்கு தோணி இருக்கும். ஆனால் அந்த மின்னலை எத்தனை பேர் பயன்படுத்தினீங்க? ஒரு சிலர் மட்டும்தான் ஏறி வந்து மேடையில் உட்காந்தீங்க. பாதி பேர் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் ஜெயிச்சுட்டு வருவேன், அப்படி வருவேன், இப்படி வருவேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கதவாவே மாறி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். வாய்ப்பு கிடைக்க போய் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம், இல்லைன்னா இருக்க மாட்டோம். அது மாதிரி மனசில் அப்பப்போ புதுசாக சிந்திப்போம். இதை இப்படி படிச்சானா, அப்படி படிச்சானா, இப்படி ரிவிஷன் பண்ணா, அதை உடனே செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒன்று அனுபவம், இல்லை வெற்றி. யாராவது நமக்கு டீச் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நேசிக்கும் போது நமக்கே நிறைய ஐடியா தோணும். ஒரு புத்தகத்தை படிக்கும் போதோ, ஒருத்தர் பேசுறதை கேட்கும் போதோ, ஒரு ஸ்பீச் கேட்கும் போதோ, ஒரு வீடியோ பார்க்கும் போதோ, இல்லை நமக்கே திடீர்னு இது இப்படி எழுதுனா, அப்படி எழுதுனா, இப்படி அண்டர்லைன் பண்ணான்னு தோணும். அதை உடனே செஞ்சு பார்க்கணும். ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா தங்கம்? உன்னுடைய பழக்க வழக்கத்தில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை கொஞ்சம் மாற்றி யோசி. கொஞ்சம் உன்னுடைய டிசிப்ளினை சேஞ்ச் பண்ணு, கொஞ்சம் அல்டர் பண்ண போதும். ஒரு டிகிரி திருப்பினா நியூயார்க்கு போகிற ஃப்ளைட்டு வாஷிங்டன் போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கிறதுல சின்ன முன்னேற்றம் வேணும். மேக்ஸ் எப்படி செஞ்சு பார்த்தானே, எக்ஸ்பிளனேஷன் நோட்டு போட்டு எழுதுனானே, டீச்சர்ஸ்ட்ட போய் பேசினானே, இப்படி ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கணும். அதை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஒரு சின்ன சேஞ்ச். மோட்டிவேஷன் 2 நாளைக்கு தான். ஆனால் உன் டிசிப்ளினில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, என் வாழ்நாள் முழுக்க உனக்கு வெற்றி தான். புரியுதா புரியலையா? அதனால முதல்ல என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுட்டு அதை தனித்தனி யூனிட்டாக பிரித்து அதுக்கு பாக்ஸ் போடு. நீ இன்னைக்கு போட்ட எஃபர்ட் அதில் கொண்டு போய் பதிவு செஞ்சு வை. அது ரிவிஷன் டேபிளாக உன்னுடைய பலவீனத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ சப்போஸ் இது கிளாஸாக இருந்து போர்டாக இருந்தால் நானே உனக்கு ஒரு ரிவிஷன் டேபிள் வரைஞ்சு காட்டியிருப்பேன். புரியுதா? நல்ல கொஸ்டின். இதுதான் தேவையே. எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப அவசியமானது. எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், இந்த கேள்வி தான் நீங்கள் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட நிறைய தடவை கேட்கணும். என்னை கேட்டால் ஒரு கிளாஸில் ஒரு செஷன் நடத்துறதுக்கு பதிலாக எப்படி நான் படிப்பேன், எப்படி ரிவிஷன் பண்ணுவேன், எப்படி நோட்ஸ் எடுப்பேன், எப்படி குரூப் ஸ்டடி பண்ணுவேன், எப்படி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுவேங்கிறத கிளாஸாக எடுக்கணும். ஏன்னா அதுதான் மீன் பிடிச்சி வாயில ஊட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு சமம். அவனே அவன் வாழ்க்கையை பார்த்துப்பான். எப்படி படிக்கணுங்கிறது தான் ஒரு நல்ல ஆசிரியர் கற்றுக் கொடுக்கணும், பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடாது. நான் இப்போ நிறைய டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னால் 10,000 மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. ஆனால் அவங்களை வழி நடத்துகிற 100 வாத்தியாருக்கு கிளாஸ் எடுக்கலாம்ல. அதனால இப்போ சமீபத்தில் விழுப்புரத்தில் வந்து டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல்னு நான் ஆரம்பித்து நம்ம போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் மாதத்தில் ஒரு நாள் வர சொல்லி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும், சப்ஜெக்ட் எப்படி கற்றுக் கொடுக்கணும். அதே போல் டெய்லி காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் போட்டிருக்கேன். டெய்லி காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் ட்ரைனிங் வராங்க என்கிட்ட. அவங்க டெய்லி செமினார் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இது ஒரு 2 மாதமாக அந்த விஷயத்தை சின்சியராக பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, டீச்சர்ஸ் ஒரு டீச்சரை சரி பண்ணால் 100 ஸ்டூடெண்ட்டை சரி பண்ணிக்கலாம். 100 டீச்சரை சரி பண்ணால் 10,000 ஸ்டூடெண்ட் வழிகாட்டலாம். நான் எல்லாரையும் சிந்திக்க வைங்க, அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். நிச்சயமாக விரைவில் உங்களுக்கு அது வந்து சேரும். உங்களுக்கே ஒரு செஷன் ரிவிஷன் பண்ணுறது எப்படின்னு ஒரு செஷன் நடத்த சொல்கிறேன். தேங்க்யூமா, நன்றி. வேற? ஹாய் சார். ஹாய்மா. நவீன் என் பேர், புதுக்கோட்டை. கவின்,
நவீன் நவீன், ஆ. சார் உங்களுக்கு பார்த்தாலே திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது. அதனால உங்களுக்கு ஆமா, பிடிச்ச இப்ப எல்லாரும் அப்படிதான் ஆயிட்டாங்க. நானே காதல் தோல்வியில தாடி வைக்கலான்னு பார்த்தா ஒருத்தன் சொல்லிட்டு போறான், சார் திருவள்ளுவர் மாதிரி தாடி வைக்கிறாருன்றான். வர வர இப்ப நம்மள அப்படி நிறைய எதிர்பார்ப்பு வச்சுட்டாங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள், அதோட பொருள் மட்டும் சொல்லுங்க சார் போதும். எனக்கு நிறைய திருக்குறள் பிடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு சில பாட்டு ஒரு வாரம் முழுக்க மைண்ட்ல இருக்கும் தெரியுமா? இந்த பாட்டு நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு எப்போதுமே ஒரு 4 நாளைக்கு ஒருக்க 5 நாளைக்கு ஒருக்க ஏதாவது ஒரு திருக்குறள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு எப்போதுமே. அதனால இந்த குறள் பெருசு, இந்த குறள் இதுன்னு என்னால் பாகுபடுத்தி சொல்ல முடியல. எல்லாமே அது வந்து எனக்கு எப்படி சொல்றது, எந்த ஸ்டூடெண்ட் பிடிக்கும்னு சொல்ற மாதிரி தான் எந்த திருக்குறளை பிடிக்குன்ற மாதிரி இருக்கு. எனக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட் பிடிக்கும். பட் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் என் மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் என்னன்னா, அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆதல் பெரிங்கிற குறள். அதாவது நீ ஒருத்தருடைய நிலை அறிந்து ஒரு பொருளை கொடுத்தாதான் தர்மம்னு இல்லை. ஒருத்தருடைய நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, வாழ்க்கையில நம்ம சாதிச்சு வெற்றி பெற்று நிறைய செல்வத்தை சேர்த்து இல்ல திறமையை சேர்த்து அறிவை சேர்த்து கல்வியை சேர்த்து அதுக்கப்புறம் தான் 4 பேருக்கு அதை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்னு நினைக்கிறோம். நான் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். இது தவறு. வள்ளுவர் சொல்றாரு, உன்னால ஒருத்தருடைய நிலை அறிந்து ஒரு பொருளை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அவன் மனசு அறிஞ்சு 4 நல்ல வார்த்தை பேசுன்னு சொல்றாரு. உங்களால முடியும், நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. இது மனசார ஒரு பொருளை கொடுக்கறத விட முகமலர்ந்து நல்ல வார்த்தை பேசுவது மேலானதுன்னு சொல்றாரு. இது எனக்கு அவ்வளவு அற்புதமா பிடிச்சிருந்துச்சு. இது அரசு ஊழியரா இப்ப வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப அவசியம். அவங்க போற இடத்துல அவங்கள்ட்ட உதவி கேட்டு வரவங்கள்ட்ட நம்மளால உதவியை செய்ய முடியுதோ முடியலையோ, ஆனா மனசார கவலைப்படாதீங்க, உங்க கஷ்டம் தீர்ந்துரும், நீங்க நிச்சயமா இதை சரி பண்ணிடலாம், அதுக்கான ஆலோசனைகளை சொல்லியோ இல்ல ஆறுதல் படுத்தியோ அனுப்புனாலே ஒரு மிகச்சிறந்த மனிதராக இந்த உலகத்துல மதிக்கப்படுவோம். நான் இதை ஃபீல் பண்ணிருக்கேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வடலூர்ல ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கும்போது நான் இதை ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த வார்த்தைகள் ஒருத்தங்க மனசை வந்து சந்தோஷப்படுத்துமா அப்படின்னா, ஆம். நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம நிறைய நம்ம எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். தப்பு. நல்ல மனசு இருந்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம் நமக்கு. மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, செல்வம்லாம் வேண்டாம், அறிவு வேண்டாம், திறமை வேண்டாம், அக்கறை இருந்தா போதும். நான் ஒரு நாள் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒரு அம்மா வந்து வராங்க இந்த ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் உள்ள இருந்து பாக்குறேன், என்னோட ரூம்ல இருந்து அவங்க இப்படி வராங்க, ஒரு போலீஸ்கார்ட்ட ஏதோ பேசுறாங்க, திருப்பி அவங்க முகம் வாடுது, அப்படியே திரும்பி நிற்கிறாங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நான் பெல் அடிச்சு கிடையாது அந்த அம்மா வர சொல்லுங்க அப்படின்னு. உடனே என்னம்மா ஏன் ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறீங்க, என்னென்ன, ஏன் என் கணவர் வந்து இறந்துட்டாரு, அதுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தோம்னா ஒரு 10,000 ரூபா பணம் தராங்க தாலுகா ஆஃபீஸில், அந்த எஃப்ஐஆர் காப்பி வேணுங்கிறதுக்காக நான் கேட்டு வாங்க வந்தேன். ஆனால் அந்த எஃப்ஐஆர் காப்பி தர்றதுக்கு ரைட்ரு இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு 10 நாளாக வர சொல்கிறாங்க, நான் இன்றைக்கும் வந்தேன் ரைட்ரு இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணேன்னு தெரியல ஐயா அப்படின்ன உடனே அப்படியா, இப்போ இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர கேட்ட பேர் இல்லையா. நான் முதல்ல ஐயோ ரைட்ரு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு லீவில் இருக்காரு, அதனால அவர் வரல, அது அவங்க உங்கள்கிட்ட சொல்லாமல் அவங்க நாளைக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க வரதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன வேணும், இந்த சர்டிஃபிகேட் தானே வேணும், நான் ஏற்பாடு பண்ணுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கஷ்டம்னா அவங்கள்ட்ட நிச்சயமாக ஆறுதல் கேட்கணும். என்னாச்சு உங்கள் கணவருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கய்யா அப்படின்னு. அப்படியா, சரி எந்த இடத்துல நடந்தது, அப்படியா, எத்தனை பசங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, நான் கஷ்டப்படுறேன் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, எங்கே நிற்காங்க, அவங்களும் நிற்கிறாங்க வெளியில், அவங்க ஆயா கூட, அதாவது பாட்டி கூட, ஆட்சி கூட. உடனே அவங்கள்ட்ட அந்த இடத்துல அவங்கள ஆறுதல் படுத்தி, கவலைப்படாதீங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க, நானும் அந்த பொருளை கொடுக்கல, நீங்கள் நாளைக்கு வாங்க, அதுதான் கடைசியாக இருக்கும், உங்களுக்கு நான் நிச்சயமாக ஒரு எஃப்ஐஆர் காப்பி ட்ரூ காஃபின்னு கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன், ரைட்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, எவ்வளவோ கஷ்டத்தை பட்டுட்டீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா உங்களுக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க இப்போ என்ன படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் LKG படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த 2 பசங்களும் ஒரு +2 வரைக்கும் படிக்க வைங்க, +2 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்து விட்டுருங்க, அவனை ஒரு கல்லூரி படிக்க வச்சு அவனை வந்து ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸர் ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் கவலையே படாதீங்க, இந்தாங்க என் ஃபோன் நம்பரை, நாங்கள் இருந்த பேப்பரை எடுத்து எழுதி என்னுடைய ஃபோன் நம்பரை எழுதி அந்த பேப்பரை அவங்க கையில் கொடுத்து, அந்த பையன் படிக்கிறது 5 வயசு 3 வயசு பசங்க, அவன் +2 முடிக்கணும் எத்தனை 12 வருஷம் ஆகும், 12 வருஷம் கழிச்சு ஏன் நிலைமை என்னன்னு தெரியாது, நானே மாதம் இந்த 1ஆம் தேதி சம்பளம் போட்டாதான் நான் வந்து என்ன செய்ய முடியும், என் குடும்பத்துக்கு அனுப்ப முடியும், நான் வந்து சாப்பிட முடியும், அந்த நிலைமையில வேலை பார்த்துட்டு இருக்கேன் நானே. ஆனால் அந்த வார்த்தையை நான் சொல்லி என் ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்து நான் நம்புறேன் ஆழமா, இறைவன் நிச்சயமாக இந்த குழந்தைங்களை வழிநடத்துறதுக்காக என்னோட உயிரோட வச்சிருப்பான், நல்ல செழிப்போட வச்சிருப்பான், நான் ஆழமா நம்புறேன். எழுதி கொடுத்து இந்தாங்கம்மா, நீங்கள் நிச்சயமாக +2 முடிச்சுட்டு உங்கள் பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க, இந்த நம்பரை நான் மாற்ற மாட்டேன், என்கிட்ட தான் இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கம்மான்னு சொல்லி அந்த நம்பரையும் கொடுத்துட்டு, ஏன்னா நாளைக்கு நிச்சயமாக நீங்கள் அலையிறது கடைசியாக இருக்கும், நான் தந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு நான் என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். அவங்க வெளியில் போகிறாங்க, நான் ஜன்னல் வழியாக பார்க்குறேன் அவங்க போகிறத. அவங்க நேராக போனாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு, அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட தான் 2 பிள்ளையும் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையாரை சாமி கும்பிடுறாங்க. கும்பிடும்போது நான் எழுதி கொடுத்த பார்த்தீங்களா ஃபோன் நம்பர், ஒரு பேப்பர், அந்த பேப்பரை அந்த சாமி கிட்ட காட்டி கண்ணில் கண்ணீரோட அந்த பேப்பரை வச்சு சாமி கும்பிடுறாங்க. இதை என் கண்ணால் பார்க்குறேன். நான் என்ன செஞ்சுட்டு ஏதாவது உதவி செஞ்சேன், நான் எந்த உதவியும் செய்யலை. எந்த உதவி ஏங்க இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, யாருமே வந்து தன்மானம் உடையவங்க தமிழன்லாம், யாரும் யார்கிட்டையும் போய் உதவி எல்லாம் டக்குன்னு கேட்டலாம் நிற்க மாட்டாங்க, சுயமரியாதை இல்லாமல். ஆனாலும் கேட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யறதை விட நமக்கு முக்கியமான வேலை ஒன்றும் இல்லை. அதனால நல்ல வார்த்தையாவது சொல்லலாம்ல.
இந்த திருக்குறள் எனக்கு பிடித்த திருக்குறளாக இருந்தது. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொல நாதல் பெரின். மனசார ஒரு பொருளை கொடுக்கறதை விட முகமலர்ச்சியோட நல்ல வார்த்தைகள் சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்துறது எப்போதும் தேவை. எப்போதும் பாசிட்டிவாக மற்றவங்களுக்கு ஆறுதல் படுத்துறவங்களாம் நீங்கள் இருங்க. உங்கள்கிட்ட அது எப்போதுமே இருக்கும். அதுக்கு காசு பணம்லாம் தேவையில்லை. நான் இருக்க மாப்பிள்ள, நீ படி மாப்பிள்ள. யாரோ ஒருத்தர் திடீர்னு போறான்னா, என்னடா வீட்டில் ஏதோ அப்பா உடம்பு சரியில்லைன்னு போறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேள்டா, நான் வரேன்டா, எதுனா கூப்பிடுறான்னா, அது போதும் அந்த வார்த்தை. வேற ஒன்றும் வேண்டாம் வாழ்க்கையில். நான் துணையா இருக்கேன்ற, நான் ஜேபிக்கெலாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை. நான் இருக்கேன் ஜேபி, அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை தான், வேற எதுவுமே கிடையாது. நான் இருக்கேன் ஜேபி, அவ்வளோதான். நீ வந்து தனியாள் இல்லை, நான் இருக்கேன். அப்போ அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு என்ன செய்யும், நான் மேடையில் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை இந்த ப்ரோக்ராம் நடத்தி முடிக்க ஃப்ரீயாக என்ன செய்வாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம அப்படி தான் இருக்கணுமே. நம்ம ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம தோல்ல தூக்கி சமக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். ஆமாம், தோல்ல தூக்கி அமரகத்து வன்கொண்டார் போலன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 1000 படை வீரர்கள் இருந்தாலும் ஒரு தளபதி தான் அதை தோல்ல தூக்கி போகிறான். அந்த மாதிரி ஒரு தளபதியாக தான் எப்போதும் நம்ம எல்லாரும் இருக்கணும். சாதாரணமாக இருந்துடக்கூடாது. நம்ம சரியா